ஷாக் அடிக்கும். அப்படி குமிஞ்சுக்கலாம். குமிஞ்சோ ஒன்றும் இல்லை ஸ்கிப். ஓகே. நான் லோகேஷ் குமாரமுருகன். இன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கேன்னா கோத்தகிரி வந்திருக்கேன். இங்கே வந்து அரவேணுன்னு ஒரு ஊர் இருக்குது. அதுலேருந்து உள்ளே வந்தால் கேத்தரின் ஃபால்ஸ் அந்த ஏரியா இருக்குது. அங்கே இருக்க டீ எஸ்டேட்ஸ்லாம் வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு ஓப்போ கூட வந்து ஒரு பெய்டு கொலாபரேஷன் இருக்குது. அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அவங்களோட புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது பேர் வந்து ஓப்போ ரெனோ 15 ஆக்சுவலாக. ஸோ அதோட வந்து ப்ரோ வெர்ஷன் என்கிட்ட இருக்குது. ஸோ அது எனக்கு வந்து இன்னும் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகலை. எனக்கு வந்து அவங்க ஷிப் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து பண்ணுறீங்க இல்லைங்களா, அது நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ வந்து உங்களோட ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் உங்கள் டிஎஸ்எல்ஆருக்கு பதிலாக இந்த ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கோத்தகிரிக்கு வந்திருக்கேன். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு நிறையா கொலாபரேஷன்ஸ் வரும். நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வந்து நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் பேமெண்ட் வாங்கி எப்போவுமே ஷூட் பண்ணது கிடையாது. ஸோ நான் வந்து பிரான்ச் கூட ஒர்க் பண்ணலாம் வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நான் என்டோஸ் பண்ண போகிறது வந்து காமன் பீப்புள். நான் எப்போவுமே யாரை ஃபோட்டோ எடுக்கிறோனோ அவங்கள தான் நான் என்டோஸ் பண்ண போகிறேன் என்னோட இதில். அப்புறம் ரியலான ரிவ்யூ நான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப இது எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ஆக்சுவலாக என்ன உண்மையாகவே என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஃப்ளோக்கு வந்து ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான். இங்கே ரொம்ப ஆக்சுவலாக ஹை ஆல்டிடியூட் ஏரியா, அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ அதுதான். ஸோ நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து நீல்கிரிஸ். அங்கே தான் நான் நிறையா வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் கோயம்புத்தூரில் இருந்ததுனால. ஸோ அதனால் எனக்கு வந்து நிறையா பிளேஸ் வந்து நீல்கிரிஸில் தெரியும், நிறையா பேர் தெரியும். நிறையா குட் ஃபோட்டோஸ், குட் மூமெண்ட்ஸ், நேச்சரோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது என்னோடய கம்ஃபர்டபுள் ஏரியா மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு யாரோ ஒரு கைடோ அவங்க கூட போக தேவையில்லை. எங்கள் க்ரூ இருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் நாங்கள் ஒர்க் பண்ணிப்போம். ஸோ எல்லாருமே எங்கள் க்ரூ எல்லாமே டயர்டாக இருக்காங்க. இதோ இவங்க தான் எங்கள் க்ரூ, இவங்களாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதான் பூர்ணி. இவங்களுக்கு வந்து வீடியோவே பிடிக்காது, அதனால் இதுதான் பிரணேஷ், இது ராஜா. இவங்க தான் என்னோடய சப்போர்ட். இவங்க கூட தான் நான் எப்போவுமே வந்து எல்லா ஷூட்ஸுமே பண்ணுவேன். நீ என்ன சொல்கிற பிரணேஷ்? நல்லா சொல்கிறேன்னா நீங்கள் அங்கே உங்கள் மூஞ்சி தான் தெரியுது. இது 360 கேமரா பிரணேஷ். எல்லாருமே தெரியுவாங்க. நீ எதாவது சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பிரணேஷ் நீ யூடியூபுக்கு வருவடா. யூடியூப்ல வேண்டாமா? இதுதான் என் க்ரூ. எப்போவுமே என்னோடய ஃபோட்டோஸ் நான் மட்டும் போடுறது மட்டும்தான் என்னோடய பேஜஸில் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ வந்து இப்போது தேயிலை தோட்ட விவசாயி அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு கிராமத்தில் போயிட்டுருக்கோம். ஸோ மேலே தான் பிடுங்குறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நார்மலாக இங்கே நிறையா பிடுங்குவாங்க போல், அதை கட் பண்ணிட்டுருப்பாங்க கிளையெல்லாம். பட் ஆனால் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 5-6 பேர் தான் பிடுங்குறேன்னாங்க. ஸோ அவங்கள நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறோம். இது நல்ல ஒரு மலை. செமையாக இருக்குது இந்த வியூ ஆக்சுவலாக. ஏராஜா எப்படி போகலாம்? எனக்கும் தெரியல இப்போ எப்படி மேலே ஏறுறதுன்ட்டு. சரி ஊருக்குள்ளே போயே போகலாம், ஊருக்குள்ளே போய் கேட்டு போகலாம். சரிங்கக்கா, தேங்க்ஸ்க்கா.
சரிங்க சரிங்க. எது வந்து போனால் ஒரு படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டு மேலே ஏறுங்க அப்படின்னாங்க. இங்கே எங்கே படிக்கட்டுன்னு காணோம். இங்கே ஆனால் இன்னும் நல்லா இருக்குல்ல, டீ லீவ்ஸ் எல்லாம். ஆமாம். என்ன பேர்டு? இது வந்து பேப்லர். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இது போய் ஜங்கல் பேப்லர்னு ஒன்று. எல்லா இடத்துலையும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படிக்கட்டு தான், இந்த படிக்கட்டு ஏறி தான் போக சொன்னாங்க. புரியல. யாராச்சும் காலில் நம்ம எடுத்த விட இது நல்லா இருக்குல்ல இந்த ஏரியா. 20 நிமிஷமாக நடந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் ஃபோட்டோ எடுக்க அவுட்புட் பார்க்கும்போது ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி இருக்கும். பட் அந்த ஃப்ரேம் நம்ம எடுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. அது பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம். கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமே அழகாக இருக்குது வியூ. அக்கா, நான் ஃபோட்டோகிராஃபருங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். தேயிலை விவசாயிகளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேங்க்கா. உங்களை எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டா. அவங்க ஊரில் கேட்டேங்க்கா. அவங்க உங்களை வந்து இங்கே பண்ணிருக்காங்க. நீ சும்மா நான் கிட்ட போய் அவங்க சொல்லிட்டு வரேன். இப்போ இருக்கா, தேயிலை விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு 10 பேர்த்த ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்காக அவங்க ஊரில் கேட்டேன், உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. எடுத்துக்கிட்டா வந்து தெரிஞ்சவங்க இங்கே இந்த ஊருக்கு வர சொன்னாங்க. இங்கே நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேங்க்கா. ஆமாக்கா, நான் பெங்களூருங்க. இந்த வேலைக்காக கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து வந்திருக்கேங்க. நீங்கள் பாட்டுக்கு அக்கா, நீங்கள் தனியாக இதுக்காக நிற்கணும்னு இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வேலை பாட்டுருங்க. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் எடுத்துக்கிட்டுங்களா? நன்றிங்கக்கா. நான் தான் வருவேன் நினச்சேன். நான் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாதுட்டீங்கன்னா திருப்பி அவ்வளோ தூரம் கீழே போகணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இதுக்கெலாம் இல்லைக்கா. அவ்வளோ சிரிப்பீங்களா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்லக்கா? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றி. உங்கள் சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ அவ்வளோ இது யாருன்னு இதுக்கு முன்னாடி உங்களை யாரை இப்படி அழகாக ஃபோட்டோ எடுத்துக்காங்களா? இல்லை, யாருமே எடுக்கல. எடுக்கல. நல்லா இருக்கா? அவங்களும் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு காட்டினேன். இருப்புண்ணி நீ வருங்கக்கா. சாந்தி சாந்தி நீங்களே இது பண்ணுங்க, எனக்கு கை ஈரமாக இருக்கு. இருங்கக்கா, இருப்புண்ணி இந்த பக்கம் பண்ணுங்கக்கா.
அதுவும் சாந்தி தான், சாந்தியே தான் வருது. சாந்தி அப்படியே மாற்றுங்க. சாந்தி 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 இது கங்கேசு கங்கேசு சிரிக்கிறா பாரு. பாக்கியக்கா பாக்கியக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. கரெக்ட். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஆமாம். இன்னும் எடுக்கட்டா? போதுமா? அவங்களெல்லாம் இருக்கு. சரி அக்கா, இப்போ அப்படியே சிரிக்கீங்களா? அதே மாதிரி. அக்கா அப்படியே விட்டுங்கக்கா. அழகு அழகு. இருங்க. என்னது அழகா? எப்படி பிடிச்சிருக்கா? ஏதாவது சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? இது வந்து இப்போ நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்கக்கா, ஒரு புது ஃபோன் இது வருது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யார் நடிப்பாங்க? இதில் இருந்து கிரிக்கெட் பிளேயர் அவங்க நடிப்பாங்க, இல்லைன்னா வந்து ஹீரோயின் நடிகர்கள் அவங்க நடிப்பாங்க. ஸோ இந்த டைம் இவங்க இந்த மாடல் லான்ச் பண்ணும்போது இப்போ எல்லாமே ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்து விவசாயிங்க இந்த மாதிரி அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி இதை வந்து அவங்க வந்து விளம்பரம் கொடுக்கும்போது இந்த ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இது புதுசாக அவங்க ட்ரை பண்ணிக்காங்க, அதனால் நானும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன்க்கா. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு வகையாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிவர்சல் பிலீவர். ஏன்னா எவ்ரி டைம் வந்து இந்த மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகும்போது நான் ரொம்ப பிளானிங் பார்த்திங்கன்னா ஒரு 10% தான். மற்றபடி நமக்கு எல்லாமே அமையணும். நம்ம பார்க்காத ஒரு லேண்ட்ஸ்கேப் நம்ம பார்க்கணும், பார்க்காத மனிதர்கள் பார்க்கணும், அவங்க நம்மக்கிட்ட சகஜமாக பேசணும். அந்த இது வந்து ஆர்கானிக்கலாக அப்படியே நடக்கணும். அது நடந்தால் தான் அந்த ஃபோட்டோஸில் நம்ம பார்க்குற மேஜிக் நடக்கும். எல்லா டைமுமே இந்த மேஜிக் நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 50 டைம் ட்ராவல் பண்ணால் ஒரு டைம் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி நல்லா எடுக்க முடியும். ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோகிராஃபி நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் போயிட்டுருக்கிறது வந்து கோத்தகிரியில் ஒரு வில்லேஜில் இங்கே கேபேஜ் வந்து சாகுபடி பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஊர்க்காரங்கிட்ட கேட்டோம் எடுக்கலாமா அலோடான்ட்டு. எடுக்கலாம் நாங்கள். பட்டு நாங்களே தான் ஒரு மேஸ் மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்காங்க ஊர். ஸோ அண்ணா கேபேஜ் வேலை பார்க்குறாங்கண்ணா, கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணுண்ணா. ஃபோட்டோ எடுக்கணும், போய்க்கலாங்களா? சரி சரி. இல்லைண்ணா வெளியிலேருந்து எடுத்துப்பேன் நான். சரி சரி தேங்க்ஸுங்க. இல்லை உடைக்க மாட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர்றதுக்கு. இந்த பிரிட்ஜு ஒன்று உடஞ்ச பிரிட்ஜாக இருக்குது. பொண்ணி பார்த்து இந்த பிரிட்ஜு ரொம்ப பார்த்து. கோயம்புத்தூர்ண்ணா. இல்லை இல்லை லேண்ட் இருக்கா இங்கே? ஓகே. இல்லை சரி, உங்கள் நம்பர் வாங்கிட்டு போகிறேன் போகும்போது. ஐடியா இருந்தால் நான் கால் பண்ணுறேங்க. நோட் பண்ணு. நீங்கள் ஃபுல்லாக கேபேஜ் வேறு என்ன போட்டிருக்காங்க? கேரட்டு. ஓகே ஓகே சூப்பர். பார்த்து ப்ளீஸ். கொஞ்சம் உடனே இருக்குல்ல.
ஃபோட்டோ நீங்கள் இவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணா கேபேஜ் வேலை பார்க்குறாங்கண்ணா, கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணுண்ணா. ஃபோட்டோ எடுக்கணும், போய்க்கலாங்களா? சரி சரி. இல்லைண்ணா வெளியிலேருந்து எடுத்துப்பேன் நான். சரி சரி தேங்க்ஸுங்க. இல்லை உடைக்க மாட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர்றதுக்கு. இந்த பிரிட்ஜு ஒன்று உடஞ்ச பிரிட்ஜாக இருக்குது. பொன்னி பார்த்து, இந்த பிரிட்ஜு ரொம்ப பார்த்து. கோயம்புத்தூர்ண்ணா. இல்லை இல்லை லேண்ட் இருக்கா இங்கே? ஓகே. இல்லை சரி, உங்கள் நம்பர் வாங்கிட்டு போகிறேன் போகும்போது. ஐடியா இருந்தால் நான் கால் பண்ணுறேங்க. நோட் பண்ணு. இங்கே ஃபுல்லாக கேபேஜ். வேறு என்ன போட்டிருக்காங்க? கேரட்டு. ஓகே ஓகே சூப்பர். பார்த்து பனீஸ் கொஞ்சம் உடனே இருக்குல்ல. ஃபோட்டோ நீங்கள் இவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஸ்கிப் ஆச்சு. சூப்பராக இருக்குல்ல. இங்கே என்ன கேபேஜ், அவரை, கேரட்டு, முள்ளங்கி எல்லாம் போட்டிருக்காங்களாமா. என்ன பிரணேஷ்? ஓரமாக நடந்து வரணும். எப்படி இருக்குதா? ஆமாம், உள்ளே வர்றது கஷ்டமாக இருக்கே. ஓகே ஸ்பாட் போ. இங்கே வந்து நான் அங்கே போய் தரேன். சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு, ரொம்ப அழகாக இருக்குது. ஷூ போட்டு போகிறோம். எப்படி நடக்கிறது? அந்த பைப் போதும், பாதியிலே போகும். சரி இப்படி போகும். எப்படி வர்றதுன்னு கீழே காட்டு. கொடுங்க, நான் பேசுகிறேன். பேசுகிறாராம் சார், பையனுங்க. ஹலோ. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. இது வந்து எனக்கு இப்போ புதுசாக ஓப்போவில் ஒரு ஃபோன் லான்ச்சாக போகுதுங்க. அதுக்கு வந்து நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்ட கொடுத்து விவசாயிங்களை வந்து குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி அங்கே இருக்க விவசாயிகளை வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்க சொன்னாங்க. அது அவங்க கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதனால் நான் வந்து காலையில் கொஞ்சம் பக்கம் அரவேணுக்கிட்ட டீ அவங்க எடுத்தேன் நான். இப்போ சரி இங்கே வந்து கரெக்ட் அங்கே போயிட்டு நான் எடுத்தேங்க அவங்கள. இப்போ ஜஸ்ட்டு நான் அந்த வேலை போகும்போது பார்த்தா கீழே தோட்ட வேலை பார்த்துருந்தாங்க. அதான் இறங்கி வந்து பர்மிஷன். இல்லை நான் இது கரெக்டாக அந்த வழியில் தான் அவங்ககிட்ட கேட்டு தான் அப்படி வந்துட்டுருக்கோம். அவங்கள எடுத்துக்கிறோங்க. தேங்க்யூ சார். ஓகேங்க, பை. இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நீங்களும் ஜஸ்ட்டு வேலை செய்கிற மாதிரி அதை அப்படியே நான் வந்து கரெக்டாக எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு 2 ஃபோட்டோ அப்படி எடுத்து. ரெடி, ஸ்மைல்.
அவங்க சிரிக்கிறாங்க, நீங்க சிரிச்சா கரெக்டா இருக்கும். இது இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கொத்து காட்ட சொல். கையில் வச்சிருக்கோம். ஓகே காட்டு. நல்லா இருக்குல்ல? சூப்பர். நீங்க இப்படி தான் இருக்கீங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற டைம் 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆகுங்களா? அப்ப வாங்க, என்ன வாங்கி போலாம். கண்டிப்பா கண்டிப்பா வராங்கக்கா. எடுத்துட்டோம். பூர்ணி அக்கா சொல்கிறாங்க, நீங்கள் நான் ஃபோட்டோ எடுத்தேன் 2 பேர் சிரிக்கச்சு, அதே மாதிரி நாங்கள் என்றைக்குமே சிரிச்சிட்டே இருக்கணுன்ட்டு வேண்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஓப்போ இது நம்ம அங்கே அனுப்ப வேணாம், பட் நம்ம பரவாயில்ல, நம்ம எடுத்துட்டோம். நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து செருப்பெல்லாம்